2024 டிசம்பர் மாதத்துல பேரதிர்வை ஏற்படுத்தக்கூடிய சம்பவம் தமிழ்நாட்டுல நடக்க போகுதுன்னு சில ஜோதிடர்கள்லாம் கணிச்சு சொன்னாங்களே. நானும் ஏதோ வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்றாங்கன்னு நினைச்ச உண்மைதான் போலயே. பேரதிர்வுன்னா நிலநடுக்கத்தாலையா, ஆழி பேரலையாலையா, ஆதி தமிழ்குடியான வன்னிய பேரினத்தின் போராட்டத்தால் இந்த மண் அதிரப் போகின்ற நாளுக்கான தேதியை குறித்தார் மருத்துவர் ஐயா அவர்கள். கோட்டைக்கு வந்து கோரிக்கை வச்சோ காது கொடுத்து கேட்கல. போராடித்தான் எங்கள் உரிமையை பெற வேண்டும் என்றால் போராட்டம் எங்களுக்கு புதிதல்ல. போராட்டம் இந்த வன்னிய பேரினத்திற்கு பழகியதுதான், பொழுதுபோக்கான ஒன்று தான். பிறக்கும் போதே போராட பழகிய இனம் இந்த வன்னிய பேரினம். இந்த வன்னிய பேரினம் அது ஏன் டிசம்பர் 24 குறிப்பா அந்த தேதியை ஏன் மருத்துவர் ஐயா அவர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும்? அந்த தேதியை ஏன் தேர்ந்தெடுக்க வேண்டும்? 1000 நாட்களாக உன் உரிமையை பறித்து வைத்திருந்தானே, அதை நினைவுபடுத்த வேண்டும். இந்த திராவிட கூட்டம், இந்த திமுக ஆட்சி வன்னியன் படித்து விடக்கூடாது, வன்னியன் வேலைக்கு போய்விடக்கூடாது என்பதற்காக 1000 நாட்களாக வஞ்சித்து வைத்திருந்தானே, அதற்கான நீதி கிடைக்க வேண்டிய நாளாகத்தான் அந்த நாள் குறிக்கப்பட்டது. 2022ஆம் ஆண்டு மார்ச் 31ஆம் தேதி வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடை கொடுக்கலாம் என்று உச்ச நீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்துருச்சு. சில தரவுகளை மட்டும் சேகரிச்சு கொடுங்கன்னு போட்டாங்க. என் தரவுகளை சேகரிக்க தெரியாதா? தரவுகளை சேகரிக்க தெரியாதா? கமிஷன் வச்சு எத்தனை பர்சன்டேஜ் கணக்கு போட்டு கமிஷன் வாங்க தெரிகிற திமுக ஆட்சியால வன்னியர்கள் எத்தனை சதவீதம் இருக்கிறார்கள் என்ற தரவுகளை சேகரித்து கொடுக்க முடியாது. அவங்களை சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்லையா, உங்களை சென்சஸே எடுக்க சொல்ல, சர்வே தான் எடுக்க சொல்றாங்க. அதை சேகரித்து தர முடியாதா? தாத்தரேன் நானும் அதுக்காக தான் போராடுறேன், நானும் அதுக்கு தான் பார்த்துருக்கேன். உச்ச நீதிமன்றத்துல வழக்கு போட்டாங்க. யாரு போட்டா? யார் இந்த வேலையெல்லாம் பார்த்தா? உங்க மச்சானை விட்டு நீங்க அந்த வேலையெல்லாம் பார்த்தீங்க. சரி, உச்ச நீதிமன்றம் தான் தீர்ப்பு கொடுத்துருச்சா, கொடுக்க வேண்டியதான இடஒதுக்கீட்ட. ஜனவரி மாதம் 2023 ஜனவரி மாதம் ஒரு குழு போடுறார். இந்த குழுவானது வன்னியர்களுடைய நிலையை குறித்து ஆய்வு செய்து அளிக்கும். சரி, இந்த குழுவுக்கு எத்தனை மாதம் காலக்கெடு? 3 மாத காலக்கெடு. சரி, ஜனவரி மாதம் போட்டுறீங்க. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், அதிகபட்சம் ஏப்ரலுக்குள்ளார இந்த குழு வன்னியருடைய நிலையை அறிந்து தாக்கல் செஞ்சுருவாங்க. குறைந்தபட்சம் 2023 கல்வியாண்டில் 2023-24 கல்வியாண்டிலாவது இடஒதுக்கீடு கிடைச்சிரும் அப்படின்னு நம்பி இருந்த சூழ்நிலையில அந்த குழுனுடைய காலக்கெடுவை நீட்டிக்கிச்சிட்டே போறீங்க. இவெல்லாம் கேனப்பய கூட்டம் தானே வன்னியர்கள் கேட்கவா போறானுங்கன்ட்டு. எத்தனை முறை ஐயா அவர்கள் உங்களை வந்து சந்தித்திருப்பா. சின்னையா அவர்கள் கோட்டையில் வந்து சந்தித்திருப்பா. ஆனால் இடஒதுக்கீடு கொடுத்தா வன்னியன் வாழ்ந்துருவானே, வன்னியன் படிச்சு முன்னேறிடுவானே, வன்னியன் எப்படி நமக்கு கீழே கிடப்பான், வன்னியன் எப்படி நமக்கு ஓட்டு போடுவான், வன்னியன் வாழ்ந்துட்டா அவன் வாழலாமா என்கின்ற நினப்புல வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டையே கொடுக்கல. சரி, அந்த குழு போட்டிங்களே 2 வருஷமாச்சு, இன்னும் தரல. உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்து 1000 நாட்களை தொட்டுடுச்சு. 2024ஆம் ஆண்டு டிசம்பர் 24 தேதியோட இதுவரைக்கும் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை கொடுக்கல. உங்களுக்கு என்ன தடை? என்ன தடை? உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சமூக நீதிக்கு விரோதமான சக்திகள் உங்களை வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுதா? இல்ல உங்களுடைய மனசுக்குள்ளாரே வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாதுன்ற எண்ணம் இருக்கிறதா? இந்த 1000 நாட்களுக்குள்ளார எத்தனை பேர் மருத்துவமனை 3 கல்வியாண்டுங்க, எத்தனை பேருடைய மருத்துவ வாய்ப்பு பறிக்கப்பட்டிருக்கும், எத்தனை பேருடைய அரசியலை பறிக்கப்பட்டிருக்கும், எத்தனை பேருடைய கனவுகள் நசுக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு வருடத்திலும் சரி சுமார் லட்சக்கணக்கான மாணவர்கள், லட்சக்கணக்கான இளைஞர்கள் தன்னுடைய கனவுகளை
இழந்து தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. காலம் தாழ்த்துறீங்க, காலம் தாழ்த்துறீங்க. இதுதான் சமூக நீதி அரசா? சரி, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா தாப்பா வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க முடியும். நடத்து. ஆந்திராவில் நடத்துறான், ஒடிசாவில் நடத்துறான், கர்நாடகாவில் நடத்துறான், காங்கிரஸ் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்திலாம் கூட நடத்துறான், தெலுங்கானாவில் நடத்துறான். உங்களுக்கு என்ன கேடு? சமூக நீதி ஆட்சி, சமூக நீதி ஆட்சின்னு வாயிலால மட்டும் பேசுறீங்களே, ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பு உங்களால் நடத்த முடியல? பக்கத்து மாநிலத்தால் நடத்த முடிகிறது, உங்களால் நடத்த முடியலன்னா அப்ப நீங்க மத்திய அரசுக்கு பணிஞ்சு இருக்கிறீங்களா? மத்திய அரசை கை காட்டுறீங்களே, நடுவண் அரசை கை காட்டுறீங்களே, ஏன் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அதிகாரம் என்னாச்சு? மாநில சுயாட்சி, மாநில சுயாட்சி மொத்தத்துக்கெல்லாம் முழங்கக்கூடிய நீங்கள் உங்களுக்கிடம் இருக்கக்கூடிய அதிகாரத்தை எனக்கிட்ட அதிகாரம் இல்லைன்னு ஏன் சொல்றீங்க? ஏன் சொல்றீங்க? வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுத்துருக்கணும். ஜனவரி 24ஆம் தேதி, டிசம்பர் 24ஆம் தேதி போராட்டம் அறிவித்ததற்கான காரணம் 1000 நாட்களை தொட்டதோடு மட்டுமல்ல, அந்த நாள் தந்தை பெரியார் அவருடைய நினைவு நாளும் கூட. உங்க எல்லாருக்கும் நினைவிருக்கும், தந்தை பெரியார் அவருடைய பிறந்த நாளான செப்டம்பர் 17ஆம் தேதி 1987 வன்னியர் இடஒதுக்கீட்டை வேண்டி மருத்துவர் ஐயா அவருடைய சாலை மறியல் போராட்டம் நடத்தப்பட்டது. அதனுடைய வெற்றித்தான் 20% எம்பிசி இடஒதுக்கீடு கிடைக்கப்பட்டது. இன்னைக்கு 108 சாதி, 108 சாதி இன்னைக்கு 118ஆவே ஆயிடுச்சு. 118 சாதிகள் இந்த பலனை அனுபவிக்கிறார்கள். ஆனால் அதற்காக உயிர்நீத்த வன்னியர்களுக்கு அந்த உரிமை கிடைக்கப்படல. பெரியாரின் பிறந்த நாள் அன்று தொடங்கிய போராட்டம் எப்படி வெற்றி பெற்றதோ அதே போன்று பெரியாரின் நினைவு நாளில் தொடங்கப்படக்கூடிய இந்த போராட்டம் நிச்சயமாக வெற்றி பெறும். வன்னிய உறவுகள் கட்சி கடந்து இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும். உலகெங்கும் வாழக்கூடிய 3.5 கோடி வன்னியர்கள் இந்த போராட்டத்திற்கு ஆதரவளித்து இந்த மண்ணில் ஒரு பேரதிர்வை ஏற்படுத்தி, மண்ணில் நடந்தாலே அது அதிர்வுதான். அமைதியான முறையில் அரசிற்கு அழுத்தம் கொடுத்து நம்முடைய கோரிக்கையை வென்றெடுப்போம். 2024 நமக்கான ஆண்டாக இருக்கட்டும், நமக்கு நீதி கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கட்டும். 24 புதிய வரலாற்றை எழுதுவோம். நன்றி.